மார்க்கெட்ல மணி எப்படி ஏர்ன் பண்றது? ஷேர் மார்க்கெட்ல மணி 4 வகையில ஏர்ன் பண்ணலாம். என்னன்னு சொல்றேன். கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, பை லோ செல் ஹைன்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஷேரை ₹100 வாங்கிட்டு அந்த ஷேர் ₹150 போனதுக்கு அப்புறம் வித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹50 ப்ராஃபிட் வரும். இதை தான் வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட். நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை வந்து உங்களுக்கு பிரிச்சு டிவிடெண்டா கொடுப்பாங்க. அம்மா அப்பா நமக்கு சின்ன வயசுல பேக்கெட் மணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். இது பெரிய செலவு பண்ண முடியாது, ஆனா சின்ன சின்ன செலவுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு நல்ல ஷேர்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க 10,000 போட்டிருந்தீங்கன்னா போதும், இன்னைக்கு அது லட்சக்கணக்கில் மாறி இருக்கும். ஏன் அப்படின்னா போனஸ், டிவிடெண்ட், ஸ்பிளிட் இந்த மாதிரி கொடுத்தே நம்மளோட ஸ்டாக்கு 10 டைம்ஸ்க்கு மேல க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தான் வந்து மேஜிக் ஆஃப் காம்பவுண்டிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலாவது பாத்தீங்கன்னா ட்ரேடிங். இதுல தான் வந்து சீக்கிரம் சம்பாதிக்க முடியும், ஆனா பயங்கரமான ரிஸ்க் இருக்கு. ட்ரேடிங் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை நம்ம இன்னைக்கே வாங்கிட்டு இன்னைக்கே கொடுக்கறதோ, இல்ல வந்து இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு கொடுக்கறதோ ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஸ்கேல்பிங், இன்ட்ராடே, ஸ்விங் ட்ரேடிங், எஃப் அண்ட் ஓ ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் நிறைய இருக்கு. இதுல தான் பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் பணக்காரலான்னு ஆசைப்பட்டு 90% மேல லாஸ் ஆகுறது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்